ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் காயின்ஸ் கேர். இன்றைக்கி ஒரு அருமையான லாட் போட்டிருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதே புரியும். சரிங்களா? வேலை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க, சொல்கிறேன் நான். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நாணய சேகரிப்பில் ஈடுபட்டாலும், உங்கள் உறவினர்கள் யாராவது நாணய சேகரிப்பில் ஈடுபட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ₹2 அக்ரி எக்ஸ்போவில் 100 பீஸ் கொடுத்துருக்கேன். ₹2 அக்ரி எக்ஸ்போ 100 பீஸ் கொடுத்துருக்கேன். இப்போதே பாக்கெட் வந்துச்சு, அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். இது 500 பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 25 பைசா ஹைதராபாத் மின்ட்டு மட்டும் ஒன்லி. வேறு எந்த மின்ட்டுமே இருக்காது. ஆனால் மிக்சடு இயர் இருக்கும், வருஷங்கள் கலந்து இருக்கும். ஆனால் ஒரே மின்ட்டு தான், ஹைதராபாத் மின்ட்டு மட்டும் இருக்கும். 500 பீஸ் இருக்குது. இது 1993 300 பீஸ் இருக்குது. ₹1 காயின் எஃப்எஸ்எஸ்ஸு மிக்சடு மின்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், இதுவும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். இது மினிமம் ஒரு 50 பீஸ் வாங்கிக்கோங்க. இதில் 50 பீஸ், இதில் 50 பீஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து கடைசியில் ஜெகத்குர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில், அதை இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஒரு 25 பீஸ் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், காப்பர் நிக்கல் கிடைக்க மாட்டேது. இதில் ஒரு 2 பீஸ் கொடுங்க சார், இதில் ஒரு 50 பீஸ் கொடுங்க சார், இதில் ஒரு 50 பீஸ் கொடுங்க சார், இதில் ஒரு 5 பீஸ் கொடுங்கண்ணா சார். உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜு ஈக்குவலாகி கட்டுப்படி ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ₹2 அக்ரி எக்ஸ்போவில் 100 பீஸ்க்கு மேலே இருக்குது. 500 பீஸ் ஹைதராபாத் மின்ட்டு மட்டும் 25 பைசா காண்டாமிருகம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாக்கெட் ஓப்பன் பண்ணல. ஃபுல்லாக ஹைதராபாத் மின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 50 பீஸ் கேட்குறீங்கன்னா அந்தந்த வருஷம் கொடுங்க சார்னு சொல்லி கேட்காதீங்க தயவுசெய்து. நான் அப்படியே எண்ணி 50 பீஸ் கொடுத்துருவேன், ஏன்னா நம்மளுக்கு நேரம் கிடையாது. இப்போ 100 பீஸ் கேட்டாலும் அப்படியே எண்ணி 100 பீஸ் கொடுத்துருவோம். வருஷங்கள்லாம் செக் பண்ணி கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி 93ல் சார் எனக்கு இந்தந்த மின்ட்டில் கொடுங்க சார்னு சொல்லி கேட்காதீங்க. 100 பீஸில் 50 பீஸ் கேட்குறீங்கன்னா அப்படியே எண்ணி தான் கொடுக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. விலை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, எந்தெந்த நாணயம் வேணும் அப்படின்னு சொன்னால் வேணுன்றவங்க எழுதி வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விலை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் ஜெகத்குரு